ஆவிக்குரிய முதலாவது பலன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், பரிசுத்த வேதாகமத்தில் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையை சுயானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான நம்பிக்கை நமக்கு என்ன சொன்னால் உண்டு பண்ணுகிறது. அது சுய தினத்தை இஷ்டத்தின்படி அல்ல. ஆமென். அப்படி வருகிற மகிமைக்கு அது ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி, அது மாயைக்கு அதுமே அவரை கீழ்ப்படுத்தினவருக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் காண்கிறதை நம்பதை விட காணாமல் இருக்கிறதை நம்பி பொறுமையோடு காத்திருக்கின்ற போது அந்த முதற் பலன்களை தருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்வார்னா சீக்கிரமாக அதை தருவார். அதுதான் ஆவிக்குரிய அது முதலாவது பலன். அந்த முதல் பலனை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நாமும் பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய